எதிரி அணியால நம்ம கிட்ட ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நடக்க போற ஹாக்கி போட்டியில நம்ம தான் ஜெயிக்க போறோம். ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது. மருமகனே ஆட்டம் எப்ப ஆரம்பிக்கும்? எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிட்டு இருக்கு. நான் ஹாக்கி விளையாடுற காலெல்லாம் கடந்து போயிடுச்சு. பகதூர் அங்கிள், போலீஸ் அங்கிள், ப்ளீஸ் என் கூட வாங்கல. அங்க சில பசங்க எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. வா போலாம். இங்க இந்த பகதூர் இருக்கும்போது உங்களை யார் தொந்தரவு பண்றாங்கன்னு பாக்குறேன். அங்க பாருங்க, அந்த பசங்க இந்த ரூம்குள்ள தான் இருக்காங்க. ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பத்திஜாவோட கில்லாடி ஆட்டக்கார ஒருத்தன் அவுட்டே. ஓ மாமா மியா, நான் எல்லாரையும் ஏமாத்திட்டேன். எங்களோட டீம்ல 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா உன்னோட டீம்ல வெறும் 5 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. உன்னோட டீம் பிளேயர்ஸ்லாம் ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பயந்து ஓடிட்டாங்க போல இருக்கு. அட பகதூர், இந்த பகதூர் திடீர்னு எங்க போனா? பந்துகுடி மேடம் காப்பாத்துங்க, பத்திஜா காப்பாத்து, யாராவது வந்து காப்பாத்துங்க. எங்களை பார்த்து பயந்து கேமை கேன்சல் பண்றதுக்கு சாக்கு போக்கு தேடுறீங்க போல இருக்கு. வாய மூடு பிட்டு, நான் ஒன்னும் பயப்படுறவளா இல்ல. அங்க இருக்க அந்த ஆளு தனியா ஹாக்கி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பேசாம நம்ம அவனை நம்மளோட டீம்ல சேர்த்துக்கலாமா? ஹேய், இங்க பாருங்கண்ணே, நீங்க எங்க கூட சேர்ந்து விளையாடுறீங்களா? நானா? நீங்க இப்ப இந்த முங்கேரி லால் கிட்டியா பேசுனீங்க? நீங்க எங்க டீம்ல வந்து கலந்துக்கிட்டு இந்த ஹாக்கி மேட்ச விளையாடுவீங்களா? கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட் மாமு. பயப்படாதீங்க மாமா, இந்த பத்திச்சா இருக்கும்போது உங்ககிட்ட பால் வரவே வராது. மேட்ச் இப்போ உற்சாகமா ஆரம்பிச்சிடுச்சு. பிட்டு ஒரு டீம் பத்திச்சா கிட்ட இருந்து பாலை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா பத்திச்சா முன்னேறி போய்கிட்டு இருக்கான். ஆண்டவன் ஸ்கோர் பண்ணிட்டான். முதல் கோல். எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. பிட்டு டீம்ல இருக்க கோல் கீப்பர் லெஃப்ட் ஹேண்டடா இருக்கான். அதனால ரைட் சைடுல அவனால அதிகமா தடுக்க முடியாது. அதனால நம்ம பெரும்பாலான அட்டாக்க ரைட் சைடுல தான் பண்ணணும். பாரு, அவங்க டீம் ரைட் சைடுல இருந்து அட்டாக் பண்ண போறாங்க. நீ ரைட் சைடுல கவனமா இரு, ஓகேவா? நம்ம பந்துக்குனி மேடம் ரைட் சைடுல இப்ப அட்டாக் பண்றாங்க. ஆனா பாருங்க, எதிரணியில கோல பிளாக் பண்ணிட்டாங்க. பத்திச்சா திரும்ப திரும்ப ரைட் சைடுல இருந்து அட்டாக் பண்றான். ஆனா ஒவ்வொரு அட்டாக்கையும் கோல் கீப்பர் பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. வினோதமா இருக்கு, இந்த கோல் கீப்பர் எப்படி லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுக்கு வந்தா? இத பாக்கும்போது ஏற்கனவே எங்க டீம் பிளான் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. டைம் ஃபார் மேக்னெட் ஹாக்கி ஸ்டிக். இப்ப பால மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப பால் பத்திச்சாவோட டீம் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இப்ப திடீர்னு எதிரணி அந்த பாலை பறிச்சுட்டாங்க. பிளேயர் இப்ப பால் அடிக்க வந்துட்டாங்க. ஆனா அது பால் இல்ல, ஒரு கோழி முட்டை. இப்ப அந்த கோழி குஞ்சை காப்பாத்துறதுக்காக அதோட அப்பா சேவல் வந்தாச்சு. இப்ப கையில இருந்த பால் எங்க போச்சு? பால் இப்ப பிட்டு கிட்ட இருக்கு. ஆனா சாச்சாக்கு கோல் கீப்பிங் சரியா வராது. அடிச்சாச்சு. பிட்டு அவங்க டீமோட முதல் கோலை போட்டுட்டான். இது வெறும் ஆரம்பம் தான். போக போக என்ன நடக்குதுன்னு பாரு. இந்த முறை ஹாக்கி ஸ்டிக் நீளமாக போகுது.
பந்துகுனி மேடம் பாலை என்கிட்ட பாஸ் பண்ணுங்க. அட இவ்ளோ அவசரம் என்ன பதிஜா கண்ணு? கொஞ்சம் ஆட்டத்தை என்ஜாய் பண்ண விடு. உங்களுக்கு தைரியம் இருந்தா பாலை என்கிட்ட இருந்து பறிச்சு காட்டுங்க பாப்போம். அட பந்தோகினி மேடம், நீங்க ஏன் டீம்ல இருக்கீங்களா இல்ல பிட்டு டீம்ல இருக்கீங்களா? எதுக்கு நீங்க அங்க கோல் அடிச்சீங்க? இந்த முறை பிட்டு கிட்ட பால பாஸ் பண்ணணும். அட என்னப்பா இது? பந்துகுனி மேடம் ஆப்போசிட் டீமுக்கு பால பாஸ் பண்றாங்க. ஆனா பிட்டு அந்த பால கோலா மாத்திட்டான். ஐயோ மேடம், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல நம்ம கோல் சைடுல கோல் அடிச்சீங்க, இப்போ என்னன்னா பிட்டுவுக்கு பால பாஸ் பண்றீங்க. இப்படியே போனா நம்ம தோத்துருவோம் மேடம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? பந்துகுனி மேடம் இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாங்களே. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஓஹோ, ஒரே வாட்ச். ஐடியா. அப்ப என்னோட சந்தேகம் சரியாதான் இருந்திருக்கு. ஐயோ அங்கிள், இந்தாங்க உங்களோட வாட்ச் கீழே விழுந்துருச்சு. தேங்க்யூ பத்தீஜா. நான் சொல்றது கவனமா கேளுங்க. இந்த முகிரிலால் வேற யாரும் இல்ல, பிட்டுவோட மாமா தான். மாறு வேஷத்துல நம்ம டீம்ல வந்து சேர்ந்திருக்காரு. நம்மளோட எல்லா பிளானையும் பிட்டு கிட்ட வாட்ச் மூலமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. அப்படின்னா அந்த கோல் கூட இவனாலதான் நடந்திருக்கணும். நான் இப்பவே அவனுக்கு பாட சொல்லி தரேன். இல்ல பந்துங்குனி மேடம், இப்ப நம்ம இதுல அவசரப்படக்கூடாது. அவனோட மாமா மூலமாவே அவனுக்கு தப்பான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். அவனோட வலையில அவனையும் மாட்ட வைக்கணும். இப்ப நம்ம டீமோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது? இந்த தடவை நீங்க தான் முன்னாடி இருந்து கோல் அடிக்க போறீங்க. பிட்டு, இந்த முறை பால் மாமா கிட்ட தான் இருக்க போகுது. யாருக்கும் தெரியாம நான் அந்த பாலை உன்கிட்ட பாஸ் பண்ணிடுறேன். நீ கோல் அடிச்சிரு. பத்திச்சா மங்கிரிலால் கிட்ட பால பாஸ் பண்ணிருக்கான். அண்ட் மங்கிரிலால் இப்ப டைரக்டா கோல் அடிக்க ட்ரை பண்றாரு. கோல் போயிடுச்சு. பிரமாதமான ஷாட் அடிச்சாரு. மாமா எங்களுக்காக விளையாடுறாரா இல்ல அவங்களுக்காக விளையாடுறாரா? ஆஹா, சூப்பரா ஆடுனீங்க நீங்க. வெரி குட். மாமா, மேக்னஸ் ஸ்டிக்கர் திரும்ப பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா இந்த தடவை எந்த தப்பு நடக்க கூடாது. இந்த தடவை அவங்களோட வலையில அவங்களே மாட்ட போறாங்க. அங்கிள், அங்கிள் பால போய் தடுங்க. பிட்டு பத்திச்சாவோட கோல் போஸ்டருக்கு பால் அடிச்சிருக்கான். அட இது என்ன? பால் பெரிய யூட்டன் அடிச்சிருச்சு. அட பால் மங்கிரிலால துரத்திக்கிட்டு அவர் கூடவே கோல் போஸ்டுக்குள்ள போயிடுச்சு. இப்போ ரெண்டு டீமுமே 3 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. டைம் இப்ப முடிஞ்சிருச்சு. எந்த டீம் ஜெயிச்சிருக்காங்கன்றத பெனால்டி மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது நல்ல விஷயம் தான். சாச்சாவால கோலை தடுக்க முடியாது. நிச்சயமா நாம தான் ஜெயிக்க போறோம். ஓய் மருமகனே, ஆட்டத்துல பால் என்கிட்ட வரவே வராதுன்னு சொன்னேன். இப்ப நான் என்ன பண்றது? இப்படியே போச்சுன்னா நாம இந்த கேம்ல தோத்து போயிடுவோம். மாமா பொறுமையா இருங்க. தேவையில்லாம பயப்படாதீங்க. இப்படி யோசிங்க. அந்த பால் உங்ககிட்ட வரும்போது அது பால் இல்ல ஒரு ஜிலேபின்னு நினைச்சுக்கோங்க. நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அந்த ஜிலேபியை பிடிச்சாக்கணும். விட்டு முழு ஃபோர்ஸோட பால கோல் போஸ்ட நோக்கி அடிச்சிருக்கான். சாச்சா இந்த முறை கோலை தடுக்கிறாரா இல்லையா பாப்போம். நீங்க எப்படியாவது அதை பிடிச்சாக்கணும். அதை விட்டுறவே கூடாது. சாச்சா கோலை தடுத்துட்டாரு. இப்ப நீ ஒரே ஒரு கோல் அடிச்சனா உன்னோட டீம் இதுல ஜெயிச்சிடும். இப்ப ஆட்டத்தோட கடைசி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். இப்ப பத்திச்சாவோட பெனால்டி ஷாட் தான் எந்த டீம் ஜெயிக்க போறதுங்கறத முடிவு பண்ண போகுது. எல்லாரோட நம்பிக்கையும் இப்ப பத்திச்சாவோட மேலதான் இருக்கு. அண்ட் பத்திச்சா இப்ப ஷாட் அடிச்சிட்டான்.
அந்த பால் கோல் போஸ்டுக்குள்ள போயிடுச்சு. பத்திச்சா டீமுக்கு ஒரு கோல். அவங்க ஜெயிச்சிட்டாங்க. வாவ்! ஏய், நம்ம ஜெயிச்சிட்டோம். எங்களோட மோதுனா விளைவு இப்படிதான் இருக்கும். யாரா இருந்தாலும் மண்ணக்கவ வைப்போம். மாமாவும் மறுமணம்